ஹாய் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஒரு 6 ஏக்கரா வந்து யாராவது மக்கள் தேடிட்டு இருக்கிறீங்க. அதாவது எனக்கு ஒரு 6 ஏக்கரா இருந்தால் போதும். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃபேமஸாக இருக்கிற இடமா இருக்கணும். இப்போ எந்த இடத்துல இந்த இடம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கு இல்லைங்களா? நம்ம கலெக்டர் ஆஃபீஸு மிக மிக அருகாமையிலே தான் அந்த பிளாட் இருக்குது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 6 ஏக்கரா கொண்ட ஒரு இடமா இருக்குது. பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் இதுக்கு வந்து பாதை இருக்குது. அதே மாதிரி இது வந்து என்ன ரேட் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2,25,00,000 தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து இன்னமும் குறைச்சி பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கவர்மெண்ட்டி ப்ராப்பர்ட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கலெக்டர் ஆஃபீஸ்ட்ட வந்துருச்சு. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் வந்து இன்னும் இருக்கிறதுக்கு அதாவது மற்ற இடத்துல வேல்யூ ஆகுதா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்ம கலெக்டர் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து கவர்மெண்ட்டு சம்மந்தப்படக்கூடிய எல்லா ஒரு விஷயமுமே இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இங்கே வந்துருச்சு. அதனால் வந்து இன்னும் மேலும் மேலும் வேல்யூ ஆகிட்டே தான் போகும். இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஏக்கரா 2,25,00,000 நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இன்னும் நாளாக அது வந்து ட்ரிபிள் மடங்கு ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. அதுவும் அந்த ட்ரிபிள் மடங்கு ஆகிறதுக்கு ரொம்ப நாளில் ஆகாது. கூடிய சீக்கிரத்துலேயே வந்து அது என்ன இருக்கிறதுக்கு நிலத்தோட வேல்யூ ஏறிட்டே தான் போகுது. உங்களுக்கு நல்லாவே தெரியும். பெரியவங்க சொல்லுவாங்க ஒன்று மண்ணு மேலே போடுங்க இல்லைன்னா பொண்ணு மேலே போடுங்கன்னு சொல்லிட்டு. பொண்ணு மேலே போடுறது கூட நான் அந்தளவுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஆனால் மண்ணு மேலே போட்டிங்க அப்படின்னா இன்னும் நாளாக அப்படியே டெவலப் ஆகிட்டே தான் இருக்கும். அதனால் இன்றைக்கி மண்ணு மேலே போட்டவங்க தான் கோடீஸ்வரங்கன்னு சொல்லலாம். அதனால் மக்களே இந்த அரிய வாய்ப்பு நழுவ விட்டுறாதீங்க. யாருக்காவது இந்த மாதிரி 6 ஏக்கராவில் ஒரு நல்ல ஃபேமஸான இடத்துல வேணும் அப்படின்னா தாராளமாக நம்ம சேனலில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணி மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த வாய்ப்பு கொடுத்த அன்புள்ளவங்களுக்கு நன்றி, வணக்கம்.